ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விபி ஏழுமலை. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரிக்கு போகிறோம். எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை மூலிகை சாறு கல்லுக்குடிக்கு போகிறோம். அதாவது பதநீர்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க போகலாம், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம போகிற ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பைக்கு ஆட்கள்லாம் வராங்க. ஸோ அவங்க ஸ்பாட்லேருந்து தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தையடி பாதை போல் இருக்குது. ரெண்டு சைடுமே பனை மரங்கள், செடி கொடி மரங்கள்லாம் இருக்குது. இந்த சைடு வந்து அனாவசியமாக எல்லா டைமும் வர முடியாது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இது. ஸோ பகல்ன்றதுனால வருவாங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கல் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. நம்ம ஆள் இறங்கிட்டாரு. ஃப்ரெண்டு பனை மரத்தை ரெடி பண்ணு. பனை மரத்தில் ஐயா ஒருத்தர் ஏறி இறங்கினா அவர் இறங்கினா தான் கல் நினைக்கிறேன். அண்ணா கல் கிடைக்காது. லேட்டாக வந்துட்டோம், அதனால சரி கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். அவர் இறங்கினா தான் கல். நம்ம நண்பர் வாங்கிட்டாரு, ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டாரு. அருமையாக இருக்குது அவருக்கு, எனக்கு கிடைக்கல. ஸோ நம்ம தலைவர் இதை போகிற பற்றி லைன் எடுத்துன்னு அவர் மறுபடியும் இன்னொரு மரம் ஏறி இறங்கினா தான் எங்களுக்கு கிடைக்கும். நண்பருக்கு பத்தலை பழகுது, செக்கில் இருக்கிற ஒரு சொட்டு கூட ஒரு மக்கள். நம்ம தலைவர் மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஏறி இறங்கினா தான் எனக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணி போடுறேன். அவரை ஏற விட்டுட்டு எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்ப்போடு பார்த்துன்னுக்குறோம். ஒரு வழியாக வெற்றிகரமாக எனக்கு கிடச்சிடுச்சு. அதாவது கோயிலில் கூழ் வாங்குறாங்கல்ல, எல்லாம் ஆளுக்கு ஒரு சொம்பு வச்சுன்னுக்குறோம். ஸோ எனக்கு செக்கில் சாப்பிட்றதுக்கு, அதாவது நுரை இருந்துச்சு, அதனால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஐயா கிட்ட சொல்லி மட்டையில் ஒரு தொன்னுன்னு சொல்லுவாங்க, தொன்னை போல் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த நுரெல்லாம் களைஞ்சி போயிடும். இது வந்து இயற்கையின் வரப்பிரசாதம், ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விபி ஏழுமலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பதநீர்னு சொல்லுவாங்க, பனங்கள்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ அது ரேரு, ஆனால் அது உடம்புக்கு நல்லது. அதாவது ஆல்கஹால் கலந்த எல்லா பொருளும் உடம்புக்கு நல்லது கிடையாது. அதாவது பீரு, கோட்ரு, அதாவது விக்ஸி, ரம்மு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி பனங்கள்ன்றது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது கிடைக்கிறதுக்கு ரேரு. நம்ம வந்து குடிகாரம் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மணி 7:30 8 ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இது கிடச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரே மரத்துக்கல் வெயிட் பண்ணி லைவாக இறக்கி சாப்பிட்றோம், நல்லாயிருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுச்சேரியில் உஸ்டேரின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது 10 கன்று ரோடு, அந்த உஸ்டேரி ஏரிக்கிற ஓரமாக தான் இந்த கல் கிடைக்குது, பனங்கல் கிடைக்குது. ஸோ ஏதாவது நீங்கள் ஆல்கஹால் சாப்பிடணும்னு நினச்சிங்களா, அதாவது ஆல்கஹால் சாப்பிட்றது தப்பு தான். அப்படி சாப்பிடணும்னு நினச்சிங்கனாக்கா இதை சாப்பிடுங்க. எந்த ஒரு உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண மக்களே. நன்றி. இந்த நாள் வந்து ஒரு மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி.